வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்தவுடன் சட்டென பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த செயல். நிதி ஆயோக் கூட்டத்தில் நடந்த கவனம் ஈர்த்த நிகழ்வு, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இதை பத்தின மொழிபெயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் 10வது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அதன்படி இதற்காக நேற்றைய தினமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். அந்த வகையில் நேற்றைய தினம் டெல்லி சென்ற ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் சென்று சந்தித்து பேசினார். இந்த நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது 2047ஆம் ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் மாநில அரசின் பங்கு குறித்து நிதி ஆயோக் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில முதலமைச்சர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். அதன்படி மத்திய அரசு வரியில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்கீடு தர வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி பேசினார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்றும் அவற்றை மாநிலங்கள் தங்களது மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சில நிமிடங்கள் சந்தித்து பேசிக் கொண்டனர். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு பாரத் மண்டபத்தில் அனைவரும் ஆங்காங்கே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பிரதமர் மோடி ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்தவுடன் சட்டென அவரது கைகளை இறுக பற்றிக் கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு, முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடி ஆகிய மூவரும் சிறிது நேரம் கலகலப்பாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் பொதுவெளியில் மிகவும் இயல்பாகவும் சகஜமாகவும் கலகலப்பாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்த இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. காரணம், தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதேபோல் பிரதமர் மோடி உள்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பிரச்சாரத்தின் போது கூட பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை காட்டிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள இருந்தது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன்படி இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் பேசிக்கொண்ட இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் பொதுவெளியில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் பழகிக்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.